ஹலோ எவ்ரிவன், டெய்லி விலாக் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி டியூஸ்டேன்றதுனால காலையில் ஒரு 6 to 7 அந்த போகிற டைம்லேயே சாமி கும்பிடணுன்றதுக்காக கொஞ்சம் ஏர்லியாகவே எழுந்தாச்சு. எழுந்துட்டு வாசலில் விளக்கேற்றி வச்சுட்டு, செவ்வாய்க்கிழமை எப்பயுமே இந்த மாதிரி வெத்தலை தீபம் போடுவேன். ஆறுமுகம் விளக்கு தான் வச்சுருந்தேன். அது ஒரு மாதிரி விளக்கு கசியறதுனால அதை எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஓம் விளக்குலேயே போட்டுட்ருக்கேன். சாமிக்கு நைவேத்தியமாக பால் காய்ச்சி வச்சுட்டு பூஜைலாம் முடிச்சுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சப்பாத்தி தான் ரெடி பண்ணியிருந்தேன். தம்பி அவனையும் வந்துட்டு கிச்சனில் வாங்கிட்டு போயிட்டான். நாங்களும் அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்தில் உள்ள முருகன் கோயிலுக்கு கிளம்பியாச்சு. இன்னைக்கு டியூஸ்டேன்றதுனால போகிற வழியில் இந்த மாதிரி தெப்பத்துக்கான வேலையெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதையும் அப்படியே கேப்சர் பண்ணிக்கிட்டோம். போயிட்டு நல்லா நிம்மதியாக சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்தோம். இங்கே பலாப்பழம் விற்றுட்டு இருந்தாங்க. சரி, இதை வச்சு எதுனா ரெசிபி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிக்கிட்டேன். இது அந்த அண்ணா கட் பண்ணி காமிச்சிருந்தாங்க, கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு நல்லா தான் இருந்துச்சு. ஸோ வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். வர வழியில் ஒரு காமாட்சி அம்மன் கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு போகணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஸோ இன்றைக்கி அந்த ஆசையும் நிறைவேற்றியாச்சு. என்னடா கோயிலாக போயிட்டுருக்காங்களேன்னு நினைக்கலாம். இன்றைக்கி டியூஸ்டேன்றதுனால கொஞ்சம் பக்தி முக்தி மோடுக்கு போயாச்சு. உள்ளே வந்துட்டு நல்ல நீட் அண்ட் க்ளீனாக கோயில் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ தான் வந்து அதை வந்து ரெனோவேட் பண்ணாங்க. நல்லா பொறுமையாக கோயிலெலாம் சுற்றி பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட்டு என்ன குக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வாழைக்காய் வறுத்து சாம்பார் தான் வச்சுருந்தேன். சாப்பாடு ரொம்ப சிம்பிளாக முடிச்சாச்சு. இன்றைக்கி டியூஸ்டேன்றதுனால வெஜ்ஜு தான். லஞ்சு முடிச்சுட்டு என்னோடய ரெசிபிக்காக நான் ஒரு ஃப்ரூட் வாங்கிட்டு வந்திருந்தேன் இல்லையா, அதை எடுக்கிறதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே ஆகிடுச்சுங்க. பழம் வந்து கிலோ 30 ரூபான்னு சொன்னாங்க. இந்த பழம் வந்து ஒரு 2.5 கிலோ இருந்துச்சு. அந்த அண்ணன் ஒரு 75 ரூபா கொடுங்கன்னு சொன்னாங்க. நான் ஒரு 60 ருபீஸ்க்கு அதை பார்கெயின் பண்ணி வாங்கிட்டேன். அந்த பழக்கடைக்காரன்கிட்ட கேட்டேன், எத்தனை சொலன்னு இருக்கும் இதில் அப்படின்னு. ஒரு 25 சொலை இருக்குமா அப்படின்னாப்புல. சும்மா சொல்லக்கூடாது, ஒரு 50 சொலைக்கிட்டே இருந்துச்சு. இதே நீங்கள் ஒரு 60 ருபீஸ் கொடுத்து கடையில் போய் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 தான் கிடச்சிருக்கும். இதில் நான் எடுக்கும்போதே வேறு ஒரு 10 பீஸ் சாப்பிட்டேன். ஏன்னா பழம் நல்லாவே ஒரு ஸ்வீட்டாக நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த சீடில் எதனா ரெசிபி ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு அதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ரெசிபி செய்யணும்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா. பலாப்பழ கொழுக்கட்டை தான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருந்தேன். கொழுக்கட்டை அவிக்கும் போதே வீடே ஒரே வாசங்க. அந்த மாம்பழம் பலாப்பழம்லாம் ஒழிச்சே வைக்க முடியாதுங்க. அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங்காக வெளியில் கிளம்பிட்டோம். வெளியில் வந்து பார்த்தா ஒரே டிராஃபிக்கு. காலையிலேருந்து எல்லோரும் பந்துன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்னடான்னு பார்த்தா வணிகர்கள் மாநாடுன்னு சொல்லிட்டு நம்ம லெஜண்ட் சரவணன் அவர் வந்திருந்தார். தனமாக வந்துட்டோமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் எல்லா கடையுமே ஓரளவுக்கு இருந்துச்சு. இவ்வளோ தாங்க இன்றைக்கி விலாக் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.